Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Thagaval. இது டெக் அப்டேட் 876வது வீடியோங்க. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இங்கே என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வீடியோவில் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு வீடியோ ஒரு OnePlusோட எக்ஸ்க்ளூசிவ் டெக் அப்டேட்ஸாக இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு ஒரு சில டீட்டெயில் கிடச்சிருக்கு. நிறைய OnePlus அப்டேட்ஸ் இருக்குது. பார்த்துருவோம் என்னென்னு. ஃபர்ஸ்ட் அப்டேட் Xiaomiயோட 13 Pro கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சைனாவில் லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற கேள்வியோடு இருந்தது. இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வர 26ஆம் தேதி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு. ஸோ இந்த மொபைல் ஒரு எப்படிப்பட்ட மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து Xiaomiயோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். எப்போவுமே இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வேறு லெவல் மொபைலாக இருக்கும். ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி தான் இட்டு வந்தாங்க. இதில் வந்து ஒரு 2K 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. 50 MPக்கான IMX 989 அப்படின்ற சென்சார் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 50 வாட்டான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குங்க. ஸோ ஓவராலாக Xiaomiயோட வேறு லெவல் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து வர 26ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து மோட்டோவோட ரொம்ப கம்மி ப்ரைஸ் மொபைல் நல்லா இருக்குது. ஏன்னா மோட்டோலேருந்து E13 அப்படின்னு ஒரு மொபைல் வரும் அப்படின்னு நான் லீக் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த லீக்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், மோட்டோ சூப்பராக ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக 10,000 கீழே தான் ப்ரைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மோட்டோவோட E13 அது வந்து வந்திருக்கு. அதில் வந்து 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, யூனிசாகோட T606 அப்படின்ற ப்ராசர், 13 MB மெயின் கேமரா, 5 MB ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 10 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதனோட 2GB 64GB வேரியன்ட் 7,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வருதுங்க. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மொபைலாக தெரியுது ஸ்பெக்ஸ் வைஸாக. ஸோ ஒரு 7,000 ரூபாய்க்குள்ள மொபைல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் இந்த மொபைலை வச்சுக்கோங்க. அடுத்து ZEBRONICS ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது. இன்னைக்கு நம்ம சேனலில் போட்டோட இந்த போட் வியூ பீட் கால் அப்படின்ற வாட்சை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஏன் சொல்கிறேன், இந்த வாட்ச் வேற லெவலில் இருக்குது. கூடவே வெறும் 1,500 ரூபாய் ப்ரைஸ் பண்ண கிடைக்குதுங்க. கம்மி ப்ரைஸில் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இது இருக்கும். கால் ஃபீச்சர் கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வரும். இது வந்து ZEBRONICS வந்து ZEB ஐகானிக் அல்ட்ரா அப்படின்ற நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னோட ஹைலைட்டட் ஃபீச்சர் என்ன தெரியுமா, இது ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவோட சேம் டிசைனில் எட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து 1.78 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் ஒரு க்ரௌன் இருக்குங்களா, அந்த க்ரௌனை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக என்னோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,299 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறோம்னா, நிறைய கடையில் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண ஸ்மார்ட் வாட்ச், அதாவது அல்ட்ரா மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் வாட்சை 3,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வாரண்டி கிடையாது, AMOLED டிஸ்பிளே இருக்கா அப்படின்றது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஏன் தெரியாத ஒரு பிராண்டில் வாங்குறதுனால. அதே மாதிரி ஒரு வாட்சை தான் ZEBRONICS இம்போர்ட் பண்ணி எட்டு வந்திருக்காங்க. இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ZEBRONICS அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்குறதுனால கண்டிப்பாக நமக்கு வாரண்டி சப்போர்ட் கிடைக்குங்க. ஸோ அதனால நம்பி வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ மற்றபடி அந்த வாட்சோட இந்த வாட்ச் பெஸ்ட்டாக இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அடுத்து OnePlusலேருந்து அவங்களோட கீபோர்டை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குதுங்க OnePlus கீபோர்ட். நம்பர்ஸை தனியாக கொடுக்காம இந்த கீபோர்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிலாம் தோணவே இல்லைங்க. என்னடா இது பழைய காலத்து கீபோர்டு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு கீயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. அது மாதிரி கீயை தாழ்த்தி நமக்கு தேவை அப்படின்னா க்ளீன் பண்ணிக்க முடியும். லைட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிக ப்ரைஸில் இருக்க கீபோர்ட்னா லைட் இருக்கணும்னா அது மாதிரி சார்ஜ் நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 100 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. 4000 mAh பேட்டரி நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டாக கொண்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது, இன்னும் ப்ரைஸை ரிவீல் பண்ணல. ஸோ ஃபுல் ப்ரைஸ் கீபோர்டாக கொண்டு வராது எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து OnePlusோட OnePlus Pad, அவன் OnePlus Pad வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், லான்ச் பண்ணிட்டாங்க. இதை வந்து 11.6 இன்ச்சஸ்க்கான 2.5D curved 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 9000 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 13 MBக்கான மெயின் கேமரா, 8 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா, 9510 mAh பேட்டரியோட 67 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. நம்ம முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி இதில் வந்து கீபோர்ட் ஸ்டைலஸ் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் பாக்ஸில் வருமா அப்படின்றது தெரியல. அது மாதிரி ப்ரைஸிங் இது மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம். மற்றபடி எல்லாமே லீக்ஸில் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரைஸிங்கை இன்னும் ஷேர் பண்ணல. சீக்கிரமாக
இந்தியா சேலுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. சேலுக்கு வரது கொஞ்சம் முன்னாடி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, ப்ரைஸை சொல்லாமல் என்னடா லான்ச் பண்ணுறீங்க, இன்னுமே புரியலை, இது எதுக்கு லான்ச் ஆகிட்டீங்கன்னு தெரியல. சரி, அடுத்த அப்டேட் போவோம். அடுத்து ஒன்ப்ளஸோட மிகப்பெரிய ஓல்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒன்ப்ளஸ்லேருந்து OnePlus 11 Pro, OnePlus 11T இந்த வருஷம் கண்டிப்பாக லான்ச் பண்ண மாட்டாங்களாம். OnePlus 11 Pro ஃபுல்லாக டிஸ்கண்டினியூ பண்ணுறோம், இனி வரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த நியூஸை பார்த்தோம் என்ன தெரியுமா தோணுச்சு, வருஷம் இதை தான்டா சொல்கிறீங்க, இந்த வருஷம் தான் நீங்கள் லான்ச் பண்ணாமல் இருந்தீங்க. உண்மையாக சொல்கிறாங்க, வருஷம் இதை தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன, அப்போ தான் OnePlus 11 விற்க முடியும். OnePlus 11 கொஞ்சம் அப்டேட்டாக OnePlus 11 Pro, OnePlus 11T கொண்டு வந்துட்டு அதை வந்து இதே ப்ரைஸில் சேலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. OnePlus 11 வாங்கினவங்க தெரிஞ்சுனீங்கன்னா ஐயோ தெரியாமல் வாங்கிட்டோம்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அந்த மொபைல் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிற்கணும். எப்பவும் இதே வேலையாக போச்சு. நான் வந்து உறுதியாக வந்துடணும்னு சொல்ல விரும்பல. ஒவ்வொரு டைமும் இப்படி தான் உருட்டிட்டு இருக்காங்க. இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு சொல்லியிருந்தது 11T 11 Pro வராதாங்க. அடுத்து ரெட்மிலேருந்து Note 12 Turbo, Note 12 Turbo அப்படின்றது ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகிற ஒரு மொபைல். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு கேமிங் மொபைல் தான். 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட AMOLED டிஸ்பிளேயோட வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மொபைல் 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கான். ஸோ 3C சர்டிஃபிகேஷன் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கான ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ அதனால இங்கே வந்து 67 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இது தவிர இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2 நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் ஆகுமாம். ப்ரைஸிங் ஒரு 25,000 ரேஞ்ச் பக்கத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்து OnePlusலேருந்து 11R அப்படின்ற 2 மொபைல் நேற்று லான்ச் ஆச்சு. நேற்றோட ஹீரோயிக் லான்ச் அப்படின்னா இதுதான். இந்த 2 மொபைலை லான்ச் பண்ணாங்க. இந்த 2 மொபைல் நிறைய சூப்பரான அப்கிரேட்ஸ் எடுத்ததுக்காக குறிப்பாக கேமரா வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அந்த வாட்டர் ப்ரூஃப் மட்டும் கொடுத்துருக்கலாம், அதை மட்டும் ஏன் கொடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்றது புரியல. ஏன்னா ஒரு 50,000 60,000 ஒரு மொபைல் எடுக்கும்போது கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் எதிர்பார்க்குறது சகஜம். ஸோ அது கூட இல்லை அப்படின்னா அதுக்காகவே அந்த மொபைல் எடுக்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நிறைய மொபைல் இந்த ப்ரைஸிங்கில் வாட்டர் ப்ரூஃபோடு இருக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். இப்போ இந்த மொபைலோட ப்ரைஸிங்கை பார்த்துருவோம். இந்த OnePlusோட OnePlus 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 57,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 11R அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தாங்க 11R ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோடையும் 11 ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோடையும் வருது. ஸோ சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. OnePlus எப்பவும் விட இந்த டைம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டர் ப்ரூஃப் மட்டும் கொடுத்துருக்கலாம். அடுத்து ஆப்பிள் யூசர்ஸ்க்காக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ஃபீச்சரை ஆப்பிள் அடுத்து இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கொண்டு வர போகிற மாதிரி தெரியுது. இப்போ ஆப்பிள் அண்டர் டிஸ்பிளே ஃபேஸ் இன்டெகிரேஷன் ஃபேஸ் ஐடிக்கான பேட்டன்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜி அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான பேட்டன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி ஆப்பிளோட மொபைல்ஸில் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபேஸ் ஐடி வரது வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கேமராவை மட்டுமே ஒரு சின்ன பஞ்ச் ஹோல்ல பார்க்கலாம். ஒரு வேளை அண்டர் ஸ்க்ரீன் கேமராவும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுவும் இருக்காது. ஸோ இந்த வருஷம் இந்த 2023 வர ஆப்பிள் மொபைலில் வரது கஷ்டம் தான். இப்போ தான் பேட்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2024 வரப்போகிற ஆப்பிள் மொபைலில் அண்டர் டிஸ்பிளே ஃபேஸ் ஐடியை எதிர்பார்க்கலாம். அடுத்து டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு மிக்சர் கிரைண்டர். மிக்சர் கிரைண்டர் வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கீங்களா? இந்த பிஜியனோட மிக்சர் கிரைண்டர் ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இதில் 4 ஜாரோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலையுமே வெறும் 1,800 அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. ரெகுலர் ப்ரைஸ் 2,000-2,500 வரை இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது 1,800 அப்படின்ற ப்ரைஸில் இப்போ இறங்கி வந்திருக்கு. வாங்க ஐடியா இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். ஆமாம், ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு ஐடியா இருக்கீங்களா? கம்மி ப்ரைஸில் வாங்கணுமா? இந்த ZEBRONICஸோட இயர்ஃபோன் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலே 2 மாதம் பார்க்க ஆக போகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பேஸ் சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ண நல்லா இருக்குது, சார்ஜ் நல்லா நிற்குது. ஆனால் 500 ரூபாய்க்கு எனக்கு வந்து ஒரு தரமான டீல் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒயரோட குவாலிட்டி மட்டும் நல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி இது வந்து ஒரு நல்ல டீல். அதுவும் 500 ரூபா ப்ரைஸிங் மட்டும் தரமான டீல். வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கான ஆஃபர்ஸ் அப்புறம் அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததா லைக்கை தட்டி விட மறந்துடாதீங்க. முடிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட குட்டியாக ஒரு ஷேர் பண்ணுங்க. பெருசாக வியூஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே ஏறி போகலாம். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேரை தட்டி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடிவு வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.